ஐயா தண்ணி கொண்டாந்து அத அங்க வச்சுட்டு நீ சீக்கிரம் போப்பா. சரிங்க போ. மிஸ்டர் கோபி, என்ன விஷயம்? ராதா டீச்சர் இங்க வந்தாங்களே? அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் இல்லையே, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. ஒண்ணு இல்ல, வேற ஒரு வீட்டுக்கு டியூஷன் விஷயமா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
நான் வரேன் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். யாரது? நீ ஏப்பா கல்யாணத்துக்கு வரல? நான் வரதாத்தாம இருந்தேன். அதுக்குள்ள ஒரு கட்சிக்காரர் வந்துட்டாரு, அதான் வர முடியல. நான் போன்ல கூப்பிடும் போது நீ எங்க போயிருந்த? அப்பதான் வெளியே கட்சிக்காரரோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போன்ல கூப்பிட்டதாக ரங்க சொன்னான். என்னம்மா அது? வரப்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்னமோ இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களே, போய் படுங்கம்மா. என்னம்மா, என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்லப்பா, தலைவலி தாங்க முடியல. ஓஹோ, டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? ஆஹா, வாணப்பா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா எல்லாம் சரியாயிடும். மாமா, அண்ணனுக்கு சாப்பாடு போடுமா? இல்லம்மா, இல்ல, எனக்கு வேண்டாம். ராதா இது வரைக்கும் வீட்டுக்கே வரலீங்க. அவளை தேடிதான் வந்தோம். அப்படியா? இங்க டியூஷன் கூட இன்னைக்கு இல்லையே. அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அப்படின்னா எங்க போயிருக்கோம்? என்ன பவுனாம்பா, என்ன ஆச்சு? ராதா இன்னும் வீட்டுக்கே வரலீங்க. எங்க போயிருப்பா? அதாங்க எனக்கும் தெரியல. அவ எப்பவுமே இப்படி செய்ய மாட்டா. இன்னைக்குதான் என்னமோ. என்னமோ? என்ன கழுத்தைய தெரிய போட்டுட்டாங்க? ஏன்க்கா கவலைப்படுற? அந்த ராஜலட்சுமி டீச்சருங்கிறது யாரு? ஆமா, அவ சிநேகிதி. அவங்களதான் பார்க்க போறதா சொல்லிட்டு போனாங்க. அதை இங்கதான் சொல்லிட்டு போகணுமா? எங்க கிட்ட சொல்லிட்டு போயிட கூடாதா? வாக்கா, அங்க போய் பாப்போம். வரந்தானா? அடடே, இது நம்ம ராதாவோட பையி. ஆமா, ஒரு வேளை மறந்து போயிருக்கோம். ஏப்பா, உனக்கு எப்படி தெரியும் அவ ராஜலட்சுமி வீட்டுக்கு போனது? அது ராதாதான் சொன்னாங்க. எப்ப சொன்னா? குளிக்க போனப்போ சோப்பு எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க. அத உங்ககிட்ட எதுக்காக சொன்னா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன். அவ எங்கதான் போயிருப்பா? எனக்கு என்னமோ ஒரே பயமா இருக்கே. அவ எப்பவும் இப்படி செஞ்சது இல்லையே. ஆமா, பள்ளிக்கூடத்துல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அப்படி ஒண்ணும் முக்கியமான விஷயமா நாங்க பேசவே இல்லையே. பின்ன உன்னை பார்க்க போறதாக அந்த வக்கீல் குமார்ட்ட சொல்லியிருக்காளே. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றப்போ நானும் அவளும் ஒன்னத்தானே வந்தோம். என்ன பார்க்க வரதா அப்ப சொல்லவே இல்லையே. அக்கா, நாம மோசம் போயிட்டோம், ஏமாந்துட்டோம். அவன் நினைச்சத சாதிச்சுட்டான். என்னடா தம்பி, என்ன ஆச்சு? இது பள்ளியில இருந்துச்சு. இந்த அநியாயத்தை படிச்சு பாரு. இப்படி கொடுங்க, நான் படிக்கிறேன். யார் எழுதியிருக்கா? சீக்கிரமா படிமா. கோபிகர் எழுதியிருக்காருங்க. கோபி? ஆமா, அந்த பாவிதான். அவனா எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்னு சீக்கிரமா படிச்சு சொல்லுமா. அன்பார்ந்த ராதா, உன்னோடு தனித்து பேச முடியாததால் இந்த கடிதம் எழுதலானே. பாவி, இனி நம்முடைய வருங்காலத்தை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். தீர்மானத்துக்கு வந்துட்டியா? அந்த தீர்மானம் என்னாலதான் நானும் பாக்குறேன். நாம் இருவரும் ஒருமித்து வாழ முடியாத வகையில் தடை விதிக்கும் உறவினர்களையும் இவ்வூரையும் விட்டு வெகு தூரம் சென்று பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஐயோ! ஆதலா இன்று இரவு 7 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருக்கிறேன். தவறாது வந்து சேரவும். டேய், உன் எண்ணம் எப்படி நிறைவேறுதுன்னு பாக்குறேன். தம்பி, புறப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் வேணுமானாலும் போ. வா.